கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம் மத்தியிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலும் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு விசை கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாக, அவன் நாமும் மகிமைப்படும்படியாக, முழு இருதயத்தோடு அவரை தேடும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி அப்பா என்னோடு பேசும் என்று கேளுங்களேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்றைக்கு இறங்கட்டும். என் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மிகவும் நல்லவரும் வல்லவருமாகவும் இருக்கிறீர். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் முற்றிலும் மகிமைப்படுவீராக. தேவன் தாமே என்னை மறைத்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு எப்படியெல்லாம் தன்னுடைய சித்தத்தின்படி ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் நினைக்கிறது நம்ம எப்படியாவது வின் பண்ணணும், எப்படியாவது ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழணும். ஒரு நாளும் என் வாழ்க்கையில் நஷ்டம், தோல்வி அல்லது வீணான காரியங்கள், உபத்திரவம் வரக்கூடாது என்று சொல்லி யாரானாலும் என் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது மனுஷனுக்கு ஆசீர்வாதமான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையிலே உருவாக்கினார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 136, 8, 9. சங்கீதம் 136, 8, 9. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆளுகை செய்கிற சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இந்த உலகத்தில் பகல் இரவு என்ற 2 வேளை இருக்கிறது. அன்று சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நான் உருவாக்கின அந்த சூரியனை உருவாக்கின பகலில் அதுதான் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி உருவாக்கியிருக்கிற அந்த தேவனை நீங்கள் துதியுங்கள், அவரை மறக்காதீங்க. அது ஒரு கிருபை இந்த உலகத்தில் என்றைக்கும் இருக்க போகிறது. இரவில் ஆள்கிற சந்திரனையும் நட்சத்திரையும் படைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. நான் இதை சற்று யோசித்து பார்க்கும்போது நம் ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும்போதும் அதை யார் உருவாக்குனா, யார் சிருஷ்டித்தா, எதற்காக உருவாக்குனாங்க, அதனால் என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி அதை நினைத்து பார்த்து ஒவ்வொருவரும் துதிக்க வேண்டுமா? கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து அவர் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றையும் நம்ம சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு நாளும் துதிக்கணுமா? ஆண்டவருடைய படைத்தல்ல இந்த உலகத்தில் நம்மளால் அளவிட்டு பார்த்தால் முடியாது. அன்பான தெய்வ ஜனமே, ஒருவேளை நீங்கள் கணவனாய் இந்த உலகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, ஒரு ஆண் மகனாய் பிறந்து வளர்ந்து குறிப்பிட்ட நாட்களிலே நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு தலைவனாகி ஒரு கணவனாக நீங்கள் மாறினீங்கன்னா, இது தேவனுடைய கிருபை, நான் கணவனாக என் குடும்பத்திற்கு மாற்றப்பட்டது, இது தேவனுடைய கிருபை என்று சொல்லி தேவனை துதியுங்கள். ஒருவேளை நீங்கள் மனைவியாய் மாற்றப்பட்டிருப்பீர்களே, ஆனால் சிறு குழந்தையிலே நீங்கள் பெண் குழந்தையாய் பிறந்து ஏற்ற நாளத்தில் திருமணமாகி ஒரு குடும்பத்தின் தலைவியாக மாறி ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்ட நீ ஒரு மனைவியாக மாறப்பட்டு விட்டால் இது தேவனுடைய கிருபையே என்று சொல்லி ஒரு மகனானாலும் மகளானாலும் இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் ஒவ்வொருவரும் தேவனை துதிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. யாராவது நீங்கள் மனைவி ஆனதுக்காக துதிச்சிருக்கிறீங்களா இதுவரை?
ஆண்டுகிட்ட சொல்லியிருப்பீங்க, எனக்கு நல்ல கணவனை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல குழந்தைகளை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லியிருப்போம். நமக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம நினைத்து துதித்திருக்க மாட்டோம். அதே மாதிரி கணவன் நினைச்சே, நான் நல்ல ஒரு கணவனா மாற்றிருக்கிறீங்களப்பா அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நம்மளையே நாம் உருவானதை குறித்து நினைத்து பார்த்திருக்க மாட்டோம். ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா, நம் ஒவ்வொருவரும் மற்றவங்களை மதிக்க தெரியணும். என்னை பொறுத்தவரையில இந்த உலகத்துல இவங்கள தான் மதிக்கணும், இந்த ஆளை தான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும், இவங்கள தான் உயர்த்தணும், அப்படி இல்லை. இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நாம் மதிக்க தெரியணும், யாரையும் நம்ம அசாதாரணமாய் நினைக்க கூடாது. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு 148:3, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். இப்பொழுது ஆண்டு சொல்றாரு, பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா யாவையும் கர்த்தரை துதிக்கணுமா. இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம், மனுஷனா பிறந்தாதான் தேவனை ஆராதிக்கணுமா, மனுஷனா பிறந்தாதான் தேவனை மகிமைப்படுத்தணுமா, ஒரு மனுஷன்தான் தேவனோடு பேசணுமா அப்படி என்று நினைக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும், தேவனுடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றும் தேவனை துதிக்க வேண்டுமா. இந்த உலகத்துல பூமியில இருக்கிற நடமாடுகிற பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாரும் மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் வித்தியாசமா மாறுவாங்க, கொஞ்ச நாள் உயிரோடு வாழுவாங்க, திடீரென்று உயிரற்று மடிந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். இந்த பூமியில காணப்படுற எல்லாமே திடீர் என்று மாறிவிடும். அல்லேலூயா. ஆனால் வானத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அப்படியே நிலைத்து நிற்குமாம். ஆமேன் என்று சொல்லுங்க. தேவன் வானத்தை தனக்காக பரலோக திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கி இருக்கிறார். ஒருவேளை இந்த பூமி ஒருவேளை மாறி இருக்கலாம், தேவன் படைத்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வானத்தில் நிலைத்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. பூமியில நிலமாற்றம் வரும், நிலநடுக்கம் வரும், புயல் வரும், பூசல் வரும், திடீரென்று அக்னி விழும், திடீரென்று வெள்ளம் வரும், மக்கள் அழிந்து போயிடுவாங்க, அவங்க உருவாக்கின எல்லா வீடெல்லாம் அழிந்து போயிடும், சொத்து பொருள் எல்லாம் காணாம போயிடும். ஆனா வானத்தில் உருவாக்கப்பட்ட சந்திரன் நட்சத்திரன் ஒவ்வொன்றும் அப்படியே நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்துல நம்ம யாரை கண்டும் பொறாமப்படுறதுக்கு அவசியம் இல்லை. நமக்கென்று கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15:41. 1 கொரிந்தியர் 15:41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆண்டு சொல்றாரு, நான் தான் அந்த வானத்துல சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறேன். ஆனா சூரியனுக்கு என்று சொல்லி ஒரு மகிமை இருக்குது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. சந்திரனுக்கு என்று சொல்லி ஒரு மகிமை இருக்குது, அது சூரியனை விட வித்தியாசமானது. நட்சத்திரங்களுக்கு என்று ஒரு மகிமை இருக்கிறது, அது வித்தியாசமானது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது. சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரத்துடைய மகிமை வேற. இந்த மகிமையிலே எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணப்படுகிறது. நம்ம நினைக்க கூடாது, ஐயோ என்னை பொறுத்தவரையில சூரியனை கணவனுக்கும், சந்திரனை மனைவிக்கும், நட்சத்திரங்களை பிள்ளைகளுக்கும் வேதம் ஒப்பிடுகிறது. ஹல்லேலூயா. சூரியனை கணவனுக்கும், சந்திரனை மனைவிக்கும், நட்சத்திரங்களை பிள்ளைகளுக்கும் ஒப்பிடுகிறார்கள். அன்பான தெய்வ ஜனமே, இப்ப பாருங்க, சூரியனா இருக்கிற கணவனுடைய மகிமை வித்தியாசம், சந்திரனா இருக்கிற மனைவியுடைய மகிமை வித்தியாசம், நட்சத்திரங்களாய் உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய மகிமை வித்தியாசம். ஆமீன் என்று சொல்லுங்க. நம்ம நம்மள மாதிரி தான் குழந்தை இருக்கணும், அல்லட்ட கணவனை மாதிரி தான் பிள்ளை இருக்கணும், அல்லட்ட மனைவிய மாதிரியதான் என் பிள்ளை இருக்கணும்னு சொல்லி யாரும் எவரும் தன்னை போல மாற்ற முடியாது.
இந்த உலகத்துல ஆண்டவர் நியமித்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல மகிமையானவர்கள். உங்க குடும்பத்துல உங்க மனைவி ஒரு மகிமையானவள், உங்கள் கணவன் ஒரு மகிமையானவர், உங்கள் பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான மகிமையானவர்கள். ஆகவே குடும்பத்தில் யாரும் யாரை காட்டிலும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ அல்ல. ஆண்டவர் எப்படி குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார்னா, ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபை, விசேஷித்த மகிமை, விசேஷித்த வல்லமை, அபிஷேகம், ஞானம் என்னென்ன கொடுக்கணுமோ அவருக்கு சித்தமானதை அவர்களுக்குள் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? அன்பான தெய்வச்சனமே, குடும்ப வாழ்க்கையில என்னை பொறுத்தவரையில் ஏன் கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கினார்னா, 1வது அதிகாரம் 14வது வசனம் 18வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டு பார்க்கிறாரு, குடும்பத்துல சூரியனாகிய கணவனையும் சந்திரனாகிய மனைவியும் இணைக்கிறார். அவர் இணைத்து அந்த குடும்பத்தை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டார். ஆனா அவர் நினைக்கிறாரு, இவங்க 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சூரியனானவன் பகலை கட்டாயம் ஆளணும், பகல்ல வெளிச்சத்தை உண்டாக்கணும், பகல்ல செய்ய வேண்டிய காரியத்தை சூரியனா இருக்கிற கணவன் செய்யணும். மனைவி ஆண்டவள் சந்திரனா இருக்கிறவள் இரவில் என்னென்னலாம் ஆளணுமோ அதையெல்லாம் அவள் ஆளுகை செய்யணும் என்று சொல்லி அவர் அதற்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணும் விதமாக அவர் ஆகாய விரிவிலே அதை உண்டாக்கினாராம். அன்பான தெய்வச்சனமே, இந்த உலகத்திலே மனுஷர்கள் பாவம் செய்து 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 அழிது கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன நினைத்தார்னா, இந்த சந்நிதி உலகத்துல வந்தா நல்ல சந்நிதியா வராது, தேவனை மகிமைப்படுத்தாது, ரொம்ப வேசித்தனமும் அக்கிரமும் நிறைந்த குடும்பமா இருக்கிறார்கள் என்று சொல்லி நோவா காலத்துல ஒரு வெள்ளத்தை அனுமதித்தார். அந்த வெள்ளத்துல தப்புவிக்கப்பட்டது நோவா குடும்பம் மட்டுமே. அந்த நோவாவுக்கு காம், சேம், யாபேத் என்று சொல்லி 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல காம் சமிக்கப்பட்டிருந்தான். சேம் ஒரு நல்ல வம்சத்தில் உருவாக்கப்பட்டிருந்தான். அந்த வம்சத்தில் உருவானவன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் சேம் வம்சத்தில் உருவாக்கப்பட்டிருந்தார். அந்த ஆபிரகாம் வம்சத்துல ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாய் உருவான சன்னதிகள் எல்லாம் ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாக உருவாக்கினார். ஆகவே ஆபிரகாமுடைய முழு ஏம் என்ன தெரியுமா? தேவனையே பற்றி இருந்தார். அவர் நினைச்சாரு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழியை சொல்லி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு தேவனோடு நடக்கக்கூடிய வழியை கற்றுக் கொடுக்கணும், என் பிள்ளைகளை வீணான பாதையில் அந்த உலகம் அழிஞ்ச மாதிரி என் பிள்ளைகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிகவும் கேர்ஃபுல்லா ஆபிரகாம் தன் குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தாராம். தன் குடும்ப வாழ்க்கையில் அவன் பெற்றெடுத்த ஈசாக்கை தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் அவர் மாற்றினாராம். அன்பான தெய்வச்சனமே, இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியனாகிய ஒரு கணவனுடைய கடமை என்று பார்க்கும்போது, ஒரு கணவன் என்றால் அவனுடைய முழு கோப்பு என்ன இருக்குன்னா, என் குடும்பத்தை, என் பிள்ளைய, என் மனைவிய என்னுடைய ஒளியில் நான் நடத்தணும், என்னுடைய பிரகாசத்தில் நடத்தணும், என் மேல தேவனுடைய மகிமை இருக்கணும், அவர் வல்லமை இருக்கணும், அந்த வெளிச்சத்துல என் மனைவி வாழணும், அந்த வெளிச்சத்துல என் பிள்ளைகள் வாழணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு பாவமும் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த உலகத்தில் கணவனானவன் தன் கடமையிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமா. இது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு வேத வசனம். அன்பான தெய்வச்சனமே, சங்கீதம் 78:3-6 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 78:3-6 வரை. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார்.
யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பின்வரும் சந்நிதிக்காக, அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய துதிகளையும் அவர் மகிமையும் அவர் வல்லமையும் கர்த்தர் யார் என்பதையும் தேவனுடைய செயல்களை குறித்து அந்த சூரியனாகிய அந்த கணவன் தன் பிள்ளைகளுக்கு அறியப்படுத்த வேண்டுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்களுக்கு கட்டாயம் ஒவ்வொரு நாளும் சொல்லணுமா? அதை சொல்ல ஒரு நாளும் தவறக்கூடாதான். நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை வைத்து நிறைய காரியங்கள் பேசுவது கிடையாது. பிள்ளைகளுடைய சின்ன வயதில் இருக்கிறதுனால அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நம்ம அதையெல்லாம் சொல்லுவது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நம்ம சந்நிதி எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக ஒரு சந்நிதியை உருவாக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னா ஒரு பைபிளை ப்ரெசென்ட் பண்ணிட்டு, இந்த பைபிளை உனக்கு ப்ரெசென்ட்டாக தாரேன், நீ வைத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசென்ட் கொடுக்கறது பெருசு இல்லை. அந்த வேதத்தை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வேதத்தை எப்படி தினசரி வாசித்து முட்டியில் நின்று வாசிக்கணும், எப்படி கர்த்தர் பேசுவார், எப்படி நம் குடும்பத்தில் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார், தகப்பனாகிய உனக்கு அவர் என்ன செய்தார், தாயாகிய உனல்ல அவர் எப்படி மகிமைப்படுகிறார், உன் வாழ்க்கை மகிமையா இருக்கிறதா என்று சொல்லி பெற்றோர் பிள்ளைகளை உலகத்திற்கு முன்பாக ஒரு இருளின் பிள்ளையாய் வளர்க்காதபடி, ஒன்றுக்கும் உதவாத தேவனை அறியாத ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் அவனை வளர்க்காதபடி தெய்வ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாய் நீ வளர்க்க வேண்டும். ஆமென். உங்கள் பிள்ளையை யோசித்து பாருங்கள். நீங்கள் வித்தியாசம் உண்டாக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வித்தியாசம் உண்டாக்க வேண்டும். சூரியனாய் இருக்கிற கணவனே, சந்திரனோடு சூரியனோடு இணைக்கப்பட்ட சந்திரனாகிய மனைவியே, உன் பிள்ளை ஒரு நட்சத்திரமாக தான் நான் உருவாக்கியிருக்கிறேனே ஒழிய இது மறைந்து போகிற ஒளி கொடுக்காத ஒரு பிள்ளையாய் உனக்கு நான் தரவில்லை. உன் பிள்ளைய உன் ஒளியின் வழியிலே நீ நடக்க இன்னைக்கு என் வழியிலே கைக்கொள். ஆபிரகாம் நினைச்சு பார்க்கிறாரு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஈசாக்கை இந்த பூலோகத்தில் தேவ சந்நிதியை அதன் நட்சத்திரமா கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து சொல்றாரு, அந்த சந்நிதியை உன்னால எண்ண முடியுமா? அப்படி முடிஞ்சா நீ எண்ணி பாருங்கிறார். அன்பான தெய்வ ஜனமே, நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாததுனால அந்த நட்சத்திரத்தை காமிக்கிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை அவர் அதிகப்படுத்தினாலும் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து வானத்திற்கு பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் வித்தியாசமான விதத்தில் ஒவ்வொன்றும் மின்னி இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக இருந்திருக்கும். சிலது பளிச்சின் கண்களை வெட்டக்கூடியதாக இருந்திருக்கும். சிலது மீண்டும் மீண்டும் கவரக்கூடிய ஒரு கவரில் இழுத்திருக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அதனுடைய வல்லமை வெளியே வந்திருக்கலாம். அந்த ஒளி கதிர்கள் அவன் கண்ணை பறித்திருக்கலாம். அன்பான தெய்வ ஜனமே, நட்சத்திரங்கள் வானத்தில் வித்தியாசமானவை. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மகிமை உண்டாம். எல்லா நட்சத்திரமும் சேமா இருக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பேரும் டிஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. 4 பேரும் டிஃப்ரெண்டான ஒரு நாலேஜில் தான் வளருவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வரங்கள் வித்தியாசமாக தான் வரப்போகுது. அவங்கள கர்த்தர் எப்படி தன் கரத்தில் ஷைன் பண்ண போறாரோ நமக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தெய்வ சந்நிதியில் ஒரு நட்சத்திரங்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க நினைக்க கூடாது, புத்தி இல்லாம பிறந்துட்டாங்களே, என் சொல் பேச்சு கேட்க மாட்டுக்காங்களே, ஒருவேளை தாயை போல இருக்கிறாங்களே, ஒருவேளை தகப்பனை போல வந்துருவாங்களா, ஒருவேளை குடும்பத்தில் மாமா மச்சனும் போல வந்துருவானா என் மகன், ஒருவேளை கீழ்ப்படியாம இருக்கிறானே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் குழந்தைகளை உலகத்துக்கு கம்பேர் பண்ண வேண்டாம். நான் சொல்றேன், உங்க குழந்தைகள் நீங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்த குழந்தை ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் வித்தியாசமான தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமா என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு குறை இருக்குமே ஆனால் என் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, பகலுக்கும் இரவுக்கும் ஒளி கொடுக்கும்படியாக வித்தியாசமாக எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். இந்த உலகத்திலே ஆண்டவரே இரவானாலும் பகலானாலும் ஒளி கொடுக்க ஆண்டவரே எங்களை
எங்களோடு இணைந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அது தேவனுடைய நட்சத்திரம். அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்த போற ஒரு வல்லமையான ஒரு பாத்திரம். அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அடையாளமாய் இருக்க வேண்டுமா? அன்று சொல்றாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நான் உருவாக்கிட்டேன். ரெண்டாவதாக நான் சொல்றேன், நீ அடையாளமாய் இருக்க வேண்டும். நீ அட்ரஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ எங்கோ வழி தப்பி நிற்கக்கூடாது. வழி திரிகிற நட்சத்திரம் போல பாதை தெரியாத இடத்துல இந்த நட்சத்திரம் தெரியக்கூடாது. நீ ஒரு அடையாளமாய் இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்த குடும்பமாய் இருக்க வேண்டும். ஏசாயா சொல்றாரு, தன் குடும்பத்தை குறித்து அவர் ரொம்ப பெருமைப்படுறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்களேன், ஏசாயா 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அன்பான தெய்வச்சனமே, நீங்க எதற்கு இப்படி நட்சத்திரம் சூரியனாக நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு சரியான ஒரு அடையாளமாய் மாறும்படியாய். சந்திரன் ஒரு விதத்தில் அடையாளமாய் இருக்கும். எங்க போனாலும் ஒரு குடும்பம் கடந்து வருகிறது என்றால் அவர் சந்திரனை போன்றவர். சந்திரனை போன்று இருக்கிறாள் மனைவி. கணவனோ சூரியனை போல பிரகாசமாய் இருக்கிறார். ஐயோ, பிள்ளைகளோ நட்சத்திரத்தை போல ஒளி வீசுகிறார்கள். எல்லாத்துலயும் டேலண்டா இருக்கிறாங்க. பரிசுத்த குடும்பமா இருக்குது. இயேசுவின் சந்நிதி, இயேசுவின் குடும்பம், ஏசாயாவின் குடும்பம் இப்படி அடையாளமாய் இருந்தது. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தேவனுக்கு அடையாளமாய் மகிமையாய் இருந்தார்களாம். இயேசுவோடு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மூலமாய் மிராக்கிள்ஸ் நடந்ததாம். நம்ம குடும்பத்து மூலமா மிராக்கிள்ஸ் நடக்கணும். நம்ம குடும்பம் ஒரு அடையாளமாய் இருக்கணும். அன்று சொல்றாரு, இந்த கிருபையை நீ அருளும்படியாய் இந்த ஆலயத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒருவேளை கணவன் நினைக்கலாம், நான் சூரியனுக்கு தகுதி அல்ல, நான் குடும்பத்தில் வேஸ்டா இருக்கிறேன், நான் நிறைய பணம் ஊதாரியா செலவழிக்கிறேன், என் கரத்துல பணம் வரல, என் சம்பாத்தியம் போதாது, என்னால் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, என் குடும்பம் ஆசீர்வாதமா என்னால் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் மனைவி சம்பாதித்தால் தான் என் குடும்பத்தில் ஒளி வருகிறது என்று துக்கப்படலாம். ஒருவேளை மனைவியானவள் சொல்லலாம், நான் இரவில் ஆளுகிற ஒரு சந்திரனை போல இல்லவே இல்லையே, நான் தூங்கி வழிந்து கொண்டு பிரயோஜனமற்ற ஒரு மகளாக தானே இருக்கிறேன், என்னால் எந்த நன்மையும் இந்த குடும்பத்துக்கு இல்லையே. ஒருவேளை நீங்கள் இருவரும் சொல்லலாம், எனக்கு பிறந்த பிள்ளைகள் சுத்த முட்டாளா இருக்கிறார்களே, கீழ்ப்படிதல் இல்லையே, ஞானம் இல்லையே, படிப்பறிவு இல்லையே, ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிறார்களே, எல்லா விதத்திலும் என்னை வெட்கப்படுத்துகிறார்களே, எங்கு போனாலும் முட்டாள்தனமாய் நடந்து என் பெயரை கெடுக்கிறார்களே, இவர்கள் எப்படி நட்சத்திரம் ஆவார்கள் என்று சொல்லி கணவனும் மனைவியும் ஒருவேளை புலம்பலா. என் ஆண்டு சொல்ற, இன்றைக்கு உன்னை நான் அடையாளமாய் மாற்றப் போகிறேன். இன்றைக்கு உன் குடும்பத்தில் நான் அடையாளமாய் உள்ளே வரப்போகிறேன். கணவனாகிய சூரியனே, என் ஒளி உனக்குள் வரப்போகிறது. நீ கட்டாயம் பகலில் ஒளி கொடுத்து விடுவாய். சந்திரனாகிய மனைவியே, உனக்குள் என் வெளிச்சம் வரப்போகிறது. நீ இரவில் ஆளப் போகிறாய். ஓ, உன்னால் பெற்றெடுக்கப்பட்ட உன் கர்ப்பத்தின் கனிகள் வித்தியாசமான நட்சத்திரங்களாக மின்னி பிரகாசிக்க போகிறார்கள். நீ பயப்படாதே. லிமிகா சத்மனா, அவன் நிச்சயமாய் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு குடும்பம் இங்கு சபிக்கப்பட்டு இருக்காது. ஒரு பிள்ளைகளும் சாபமாய் இங்கு வாழப்போகிறது இல்லை. ஒவ்வொரு குடும்பமும் தேவனுக்கு அடையாளமான சாட்சிகளாய் மாறப் போகிறார்களாம். ஆமென் என்று சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் இன்றைக்கு மாற்றப் போகிறார். லூக்கா 21:25 வாசிக்கலாம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். யோசித்து பாருங்கள். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு என்னால் ரட்சிக்கப்பட்டு என்னால் அபிஷேகிக்கப்பட்ட அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் உங்களை சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலையும் நான் அடையாளத்தை தோன்ற பண்ணுவேன். இன்னைக்கே நீங்கள் அதை விசுவாசிக்கணும். இனி என் குடும்பம் சாபமாக இருக்காது,
என்னல ஒரு மகிமை விளங்கும், என் மனைவி மகிமையா மாறுவா, என் பிள்ளைகள் ஒரு அடையாளமா தேவனுக்கு அடையாளமாக தோன்றுவாங்க, பூமியில் இருக்கிற ஜனங்கள் தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகுமா. ஒருவேளை இவ்வளவு நாள் உங்களை பார்த்து தேவனை தேடாத புறஜாதிகள், உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட பழகிறவங்க, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, அவங்க பிள்ளைகள்லாம் உயர்ந்து நல்ல மேன்மைக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க குடும்பம்லாம் தழைத்து கொண்டு வரும், பணத்தில் எல்லாவற்றிலும் செழித்திருப்பாங்க. தேவனை தேடாதவர்கள் உயர்ந்து உயர்ந்து உங்களை அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டு சொல்றாரு, பூமியில் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குமா. இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு நாள் வரப்போகிறது, தேவனை தேடாத பிள்ளைகளுக்கு தத்தளிப்பு வரப்போகிறது. என்ன செய்வது என்று தெரியாது, எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாது, பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கிறவர்களை மீட்டுக் கொள்ள தெரியாதபடி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் அந்த தாய் தகப்பன் கதறுவார்கள். யாரிடத்தில் சொன்னால் என் பிள்ளையை மீட்டுக் கொள்ளலாம், எந்த இடத்தில் போனால் என் பிள்ளை பரிசுத்தம் ஆவான், ஐயோ என் பிள்ளை அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறானே, பிசாசு பிடித்தவனா இருக்கிறானே என்று சொல்லி ஒருவேளை தாய் தகப்பன் கதறக்கூடிய ஒரு நாள் வரும். ஆனால் ஆண்டு சொல்றாரு, விசுவாசிகளின் வாழ்வுக்கும் அவிசுவாசிகளின் வாழ்வுக்கும் ஒரு வித்தியாசம் இன்னைக்கு மாற கொடுக்க போகிறதாம். அல்லேலூயா. அன்பான தெய்வச்சனமே, அவர்கள் உங்களை பார்த்து மூக்குல கை வைக்கிற ஒரு நாள் வரும், ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாள் வரும். நீங்க இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே, கணவனானால் நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் நிச்சயமாய் உமக்கு மகிமையாய் நான் மாறுவேன், நான் ஒளியாய் இருப்பேன். மனைவியானவள் சொல்லணும், ஆண்டவரே சந்திரனாய் இருக்கிற என்னை நான் ஒளியாக இருப்பேன் ஆண்டவரே, நான் இருளை ஆளுவேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளைகளை நட்சத்திரங்களாக மாற்றும் என்று சொல்லி முக்கியமாக தெய்வ கரத்தில் உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய முதல் பொறுப்பு யாருடையது? உங்க குடும்பத்தை நடத்துவதில் சில குடும்பத்தில் மனைவி ஹெட்டா இருப்பா, சில குடும்பத்தில் கணவன் ஹெட்டா இருப்பான். வெளியே தெரியாது, ஆனால் அங்கே உள்ளே போனால் தான் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்து அந்த குடும்பம் ஆக்ட் ஆகிறத பார்த்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா கணவன் பின்னால் மனைவி கை கட்டி நடந்துட்டு வருவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவி முன்னால் நடப்பான், பின்னால் கணவன் வந்துட்டு இருப்பார். நம்ம நினச்சிக்குவோம், ஓஹோ மனைவி தான் ஹெட்டு போல இருக்குது, அதான் மனைவி ஸ்பீடாக முன்னால் போகிறாங்க, அதனால தான் கணவன் பின்னால் வாக் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் அவங்க ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்தவரையில் முதல் பொறுப்பு கணவன் உடையதே. உங்கள் குடும்பத்தை பொறுப்பை சூரியனை கர்த்தர் உருவாக்கி குடும்ப தலைவன் என்று சொல்லி அவர் சொல்றாரு, ஒரு குடும்ப கணவன் காலையிலே மந்தாரம் இல்லாமல் இருக்க வேண்டுமா. பாருங்க, காலையில கிழக்குல சூரியன் உதிக்கும் சொல்றாங்க. அந்த சூரியன் உதிக்காட்டா அந்த நல்ல வெளிச்சம் வராது, பிரகாசம் வராது, வெயில் வராது, நல்ல பிரிஸ்கா எல்லாரும் வேலை செய்ய மாட்டாங்க, குளிர் அடிச்சுட்டே இருக்கும். வீட்டில் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டு வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுத்துலாம் நினைப்பாங்க. அப்போது கணவனான சூரியனானவன் எப்படி இருக்கணுமா, மந்தாரம் இல்லாமல் உதித்து விடியற் காலத்து வெளிச்சத்தை வீசும் சூரியனை போல இருக்க வேண்டுமா. அன்பான கணவன்மாரே, நான் கணவனா இல்லாததற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்றேன், உங்கள் கணவனா இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க மந்தாரம் இல்லாமல் காலையில் எழும்பி வெளிச்சத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை சூரியனை போல ஒளி வீச செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை ஒரு விசை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களாக. நம்ம சபையில யாரும் இங்க தூங்கு மூஞ்சி இல்லை, எல்லாரும் ரொம்ப வேகமாய் ஓடுகிற குதிரை ரேஸ் பண்ற மாதிரி தான் எல்லா ஆண்களும் இருக்கிறாங்க. எப்படி வின் பண்ணலாம், எப்படி என் குடும்பத்தை மேன்மைப்படுத்தலாம், எப்படி என் மனைவியை நல்லா வச்சுக்கலாம், எப்படி ஸ்டாண்டர்டா கொண்டு வந்துடலாம், எப்படி த பெஸ்ட் ஃபேமிலியா மாத்தலாம்னு சொல்லி ஒவ்வொரு கணவரையும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரிஸ்க். லேடிஸோட ஜென்ஸ் தான் ரொம்ப பிரிஸ்கா இருக்காங்க என்னை பொறுத்த வரையில. ஹல்லேலூயா. லேடிஸ் கோவப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். நான் என்ன சொல்றேன்னா, கணவனை என் ஆண்டவர் அப்படி மாத்தணும்னு விரும்புறார். என் கணவன், ஒவ்வொரு கணவனும் அப்படி பிரைட்டா இருக்கணுமா. ஒருவேளை அஃப்கோர்ஸ் அந்த கணவன் பிரைட்டா இல்லைன்னா இந்த மனைவி சந்திரன் படுத்துற பாடுதான் அவரு தூங்கி மூஞ்சா இங்க வந்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன். யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ இவளை போய் தலையில கட்டிக்கிட்டோம் இப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி அப்படி ஒரு மனுஷன் ரொம்ப நொந்து போய் வந்தால் அது மனைவி தான் காரணம் என்னை பொறுத்தவரையில. அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாளில் பார்ப்போம் திருமணம் ஆகாதவங்கெல்லாம் எப்படி வச்சிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருந்தீங்களோ இல்லையோ சூரியனை பிரைட்டாக வச்சுக்கணும்.
அவர் ஒளி வீசணும் உங்க குடும்பத்துக்கு. அல்லாட்டா நட்சத்திரம் ஒளி வீசாது, நட்சத்திரம் பிரைட்டா மாறாது. அதனால ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், மனைவியானவள் சூரியனை விடிய காலையில் எந்திரிக்காட்டா இவர் 2 கிள்ளாவது எழுப்பிடணும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சூரியனானவன் அவன் ஒளியா இருக்கிறனால அவனுக்குள் வித்தியாசமான மகிமை வெளியே புறப்படும். நீங்க பாருங்க, கணவன் உறங்கினால் ஒளி வீச காலமை எழும்பலன்னா அவரை தட்டி எழுப்புவதும் அவரை உற்சாகப்படுத்துவதும் வாழ்க்கையில உங்களால வாழ முடியும். உங்களால நல்லா ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம், நீங்க சந்தோஷமா இருந்தாதான் மனைவி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லி அவரை தூரிதப்படுத்துவது சந்திரனாலே முடியும். அல்லேலூயா. அதனால்தான் மனைவிய ரொம்ப கெப்பாசிட்டி உள்ள மனைவியை கல்யாணம் பண்றாங்க. நான் என்னை பொறுத்தளவில் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல ஞானம் உள்ள ஒரு புத்தி உள்ள ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டாலே போதும், அந்த கணவன் மேலே உயர்த்தப்பட்டு விடுவார். அல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கணவனானவன் வல்லமையோட சூரியனை போல உதிக்கணுமா? உதிக்கிற சூரியனை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவன் குடும்பத்தை பாருங்க, சில நேரம் ஒரு சூரியன் ரொம்ப பிரைட்டாக நடு உச்சி 12 மணி வெயிலில் போய் நின்று பாருங்களேன். நீங்கள் நல்ல ஒரு தலையில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரோஸ் ஃப்ளவரை வச்சுட்டு போகிறீங்க மனைவி, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டா அந்த ரோஸ் அப்படி கரிஞ்சி அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, கணவனானவன் குடும்பத்தின் வாழ்வை நாசப்படுத்தவும் கூடாது. சில கணவன் என்ன செய்வாங்கன்னா, தெய்வ பக்தி இருக்காது, தெய்வ பயம் இருக்காது, நான் தான் கணவன் நான் தான் தலைவன் என்று சொல்லி சம்பாதிக்கிற பணத்தை பூரா நாசம் பண்ணிடுவாங்க. தங்க இஷ்டப்படி நடந்துருவாங்க, குடிப்பாங்க, வெறிப்பாங்க, தங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போவாங்க. அந்த மனைவி சூரிய வெளிச்சத்தில் அவன் படுத்துகிற கொடுமையில் அவள் ஒடுக்கப்பட்டு விடுவாள். அவளால் குடும்பத்தை நடத்த முடியாது, சந்திரன் தன் வேலையை செய்ய முடியாது. அன்பான தெய்வச்சனமே, கணவனானவன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடும் வெயிலினாலும் கடும் புயல்னாலும் அந்த பாருங்க ஒரு வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:11 என்று நினைக்கிறேன். யாக்கோபு 1:11 வாசிங்களேன். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். பாருங்க, ஆண்டு சொல்றாரு, சூரியன் கடும் வெயிலுடன் உதிர்த்தவுடன் புல்லும் உலர்ந்து போகும், அதன் பூவும் உதிர்ந்து போகும், அதன் அழகான வடிவும் அழிந்து போகும், ஐஸ்வர்யவான்கள் அப்படியே தங்கள் வழிகளிலே போகிறார்களாம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல சூரியனான அந்த கணவன் அவனுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்த உடனே அவன் என்ன சொல்றான், தன் மிகவும் பரிவுடன் நடத்த வேண்டிய குடும்பத்தை, அன்போடு நடத்த வேண்டிய குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துறான், ரொம்ப கொடுங்கோலா நடத்துறான். மனைவி இப்படி தான் இருக்கணும், பிள்ளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நடத்துகிறாங்க. இதனால் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க நினைக்கிறாங்க என் குடும்பத்தை நான் ஜெயிக்கிறேன், என் குடும்பத்தினுடைய ஹெட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரூல்ஸை ரெகுலேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறனால, அதை மேன்மைப்படுத்துறதுனால மனைவி ஜெயிக்க முடியாமல் போயிடுது, மனைவி வாழ முடியாமல் போயிடுது. அந்த கணவனுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ்னால அந்த மனைவியுடைய இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற நல்ல குணங்கள், குடும்பத்தை ஆசீர்வாதமாக கொண்டு வர கேரக்டர்ஸ் வெளியே வராமல் அந்த மனைவி அடங்கி விடுகிறாள். அல்லேலூயா. இது நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? நீங்கள் பாருங்கள், நானும் பாஸ்டரும் திருமணம் ஆன ஒரு வருஷம் கிட்ட எங்களுக்கு சரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். எப்படின்னா, அவர் வேறு குடும்பம், நான் வேறு குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவள். அப்போது எனக்கு தெரியல, கணவன் சொன்னால் அப்படியே கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கணும் அப்படிலாம் எனக்கு யாரும் சொல்லியும் தரல. அப்போது அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன் இவர் இப்படி போடுறாரு ரூல்ஸ் அப்படின்னு நினைப்பேன். அப்போது நான் போடுறது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். என்ன இப்படி நடந்துக்கிறாளே, நல்லா பேசுகிறா, கடைசியில் இப்படி நடந்துக்கிறாளேன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கு என்ன ஆயிரும், மனசுக்குள்ளேயே ஒரு கசப்பு வந்துடும். அதனால் சந்தோஷமாக பேச முடியாது. கொஞ்சம் 2-3 நாள் வெயிட் பண்ணி ஒரு நாள் டபால்னு வெடிச்சா வீட்டில் அகோர சண்டை வந்துடும். அப்புறம் 2 பேரும் ஒவ்வொரு மூலைக்கு இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் 2 பேரும் சாரி கேட்கணும், அல்லாட்ட ஒருத்தருக்கு இறங்கி வரணும், நீ சொல்கிறபடி செய்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இறங்கி போன நாளே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, கேட்பேன், நீதி கேட்பேன், இதை தானே நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. உடனே பாஸ்டர் என்ன செய்வார்னா, அதை யோசித்து பார்ப்பார். அப்புறம் அவருக்கு நீதியாய் பட்டது அது சரி என்றால் அவர் எனக்கு பாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச கோணம் என்ன தெரியுமா, ஒரு காரியம் செய்ய மாட்டேன் என்றால் அதை சாகும் வரை செய்ய மாட்டார்.
நான் அதை விட்டுறேன் அப்படின்னா அதை விட்டுருவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கொஞ்ச நாள் கழித்து மாறுறது அந்த கேரக்டர் கிடையாது. இல்லைகல நான் இப்படி தான், நான் உனக்காக இருக்க போகிறேன், நீ சொல்கிறதா கரெக்டு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா அது அப்படியே இருப்பார். அதனால் என் குடும்பம் ஒரு வருஷம் தத்தளித்தாலும் 1 வருஷத்துக்கு அப்புறம் மிகவும் நேர்த்தியாய் மாறினது, மிகவும் அன்பாய் மாறினது, ஐக்கியமாய் மாறினது. அன்பான தெய்வச்சனமே, ஆண்டு சொல்கிறாரு கணவன் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கணவன் தான் ஹெட்டு, அவருக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆகவே நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் கேரக்டர்ஸ் அதை தான் கொண்டு வரும். நீங்களாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நேச்சர்ஸ், அந்த தாட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆண்டரே கொடுத்துட்டாரு. உருவாக்கும் போதே கணவனுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆகவே நீங்களே இன்னும் போய் அந்த மனைவியை ஒடுக்கணும், இன்னும் அடக்கணும்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். மனைவியை ஒடுக்கினா என்ன ஆகுனா, மனைவி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இரவிலே ஒளியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சந்திரனை உங்களுக்கு கொடுத்திருப்பார். அந்த ஞானமுள்ள மனைவியை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக்கி மண்டையில் கொட்டி கீழே உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அவள் எந்த விதத்திலையும் குடும்பத்தை நடத்த மாட்டாள், அவள் ஒதுங்கி கொள்ளுவாள். நீங்கள் பாருங்கள், சில குடும்பத்தில் சண்டை வந்துடுச்சுன்னா, நான் பார்த்ததில் நம்ம சபையில் தான் நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் சண்டை வந்து ரொம்ப வித்தியாசம் ஆயிட்டு கணவன் கொடூரமாக மாறிட்டார்னா மனைவி சொல்கிற வார்த்தை, எனக்கு இந்த கணவனும் வேண்டாம், இந்த பிள்ளைகளும் வேண்டாம், நான் பெய்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறா. ஒரு மனைவியால் அப்படி சொல்ல முடியுமா? அந்த மனைவி தான் பெற்றெடுத்தாள், அந்த மனைவி தான் கஷ்டப்பட்டு பிரசவ வேதனையில் குழந்தைகளை பெற்ற தாய். அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாமல் நான் பெய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனுடைய ஸ்ட்ரிக்ட்னஸ் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டு அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லலை. ஆண்டு சொல்கிறாரு, மனைவி ஞானமுள்ள மனைவியை பிரகாசிக்க செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அவளோடு இணைந்து அவளோடு ஒன்றிக்கொள், அவள் செய்கிற காரியங்களில் உன்னுடைய சந்தர்ப்பமான என்னென்ன காரியங்கள் சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லு. பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நீதிமொழிகள் 12:4 வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளாம். அப்போ புருஷன் வந்து தலைவன், அவன் ராஜாவானால் அந்த ராஜாவுக்கு பாருங்க, ராஜாவுக்கு யாரை ராஜான்னு சொல்லுவோம்? கிரீடம் வச்சிருந்தாதான் ராஜான்னு சொல்லுவோம். நான் சொல்றேன் கேளுங்க, கிரீடம் இல்லாட்டா மகுடம் இல்லாதவன் ராஜாவாக மாற்றவே மாட்டான். அப்போ அந்த ராஜாவுக்கு ஆண்டு சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். அப்போ புருஷனுடைய தலையில அந்த கிரீடம் யாரு? மனைவியானவள். அப்போ அந்த மனைவியானவள் எப்படின்னா, புருஷன் வந்து தேவனுடைய சாயலிலும் மகிமையிலும் அவன் சூரியனை போல அவன் வல்லமையாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். சந்திரனானவள் புருஷனுக்கு மகிமையாய் இருக்கிறாளாம். உங்க வாழ்க்கையில கணவனும் மனைவியும் உண்மையாக சொல்றேன், புதிய ஏற்பாட்டின் படி முந்திலாம் அந்த காலத்துல புருஷன் வந்து மனைவியை அடக்கி 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 ஆளுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி புருஷனானவன் தன் அன்பினாலும் தன்னுடைய அரவணைப்பினாலும் பாசத்தை காட்டி மனைவியோடு இணைந்து வாழ்கிறான். என்னை பொறுத்தவரையில எங்கள் லைஃப்ல எப்படி ஆண்டருக்கு ஊழியம் செய்தோம் என்றால், நாங்கள் 2 பேரும் ஒத்து போவது எப்படி தெரியுமா? நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம். நான் அவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நாங்கள் 2 பேரும் யாரையும் நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்லி ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. அல்லது நீ செய்து தப்பு நான் செய்து தப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டினதும் கிடையாது. ஏதாவது தவறு நடந்து விட்டால் 2 பேருமே வருந்துமா, அதை சரிப்படுத்தி கொள்வோம், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஆண்டவருக்கு மகிமை நான் ஆக்கணும், நான் ஆண்டவருக்கு மகிமையாக வாரணும் அப்படின்னு நினச்சி ஒரு புருஷனானவன் தன் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணிவிட்டால் நிச்சயமாகவே அவனோடு இணைந்து கிரீடமாகிய மனைவியும் இணைக்கப்பட்டு விடுவான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவன் விரும்புவது நீங்க அடையாளமா மாறணும். இன்னும் யாரெல்லாம் அடையாளமா இல்லையோ, உங்க லைஃப்ல நீங்க அட்ரஸ் இல்லாம இருக்கலாம், இந்த சர்ச்சில் யாரும் தெரியாம இருக்கலாம், இந்த ஆலயத்தில் ஆண்டருக்காக ஒன்று செய்யாம இருக்கலாம். நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் அடையாளமாய் உமக்கு வாழ என் குடும்பத்தை நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஒரு வசனம் வாசிப்படுத்தினல் 12வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால்
அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. யோசித்து பாருங்கள், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னா என்னன்னா, அவள் சூரியனுக்குள் இருந்தாள் என்று அர்த்தம். அவள் சூரியனோடு இணைந்திருந்தாள். அவர் அணிய முடியாது, அவளோடு இருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் பாதத்தின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கீழமாய் இருந்தன. அப்போ 12 கோத்திரங்கள் அவள் மூலமாய் உருவாயிற்றாம். உங்க பிள்ளைகள் எல்லாரும், எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் தேவனுக்கு மகிமையான நட்சத்திரங்களாம். அவங்க மூலமா ஒவ்வொரு கோத்திரம் உருவாக போகிறது. பிள்ளைகளை நீங்கள் கிரீடமாய் கணவன் மனைவி சூட்டி இருக்கணும். சந்திரனும் மனைவியும் ஒன்றாய் இணைந்து நிற்க பிள்ளைகள் உங்களுக்கு கிரீடமாய் இருக்கணுமா? அன்பான தெய்வச்சனமே, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் பிசாசு வந்து எல்லாவற்றையும் ஏமாற்றி வஞ்சித்து, ஏவாளை வஞ்சித்து எல்லா குடும்பத்தையும் நாசப்படுத்தினான். ஆனா புதிய ஏற்பாட்டு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை என் தேவன், பரிசுத்த தேவன் வந்து இந்த இடத்துல வந்து நம் மீது ஊற்றி, கணவனானாலும் சரி மனைவியானாலும் சரி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் மாற்றி விட்டார். இன்றைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுக்கு பிரகாசிக்க எனக்கு நீங்க உதவி செய்யணும். உங்க குடும்பத்துல இதுவரை நான் சொல்றேன் பாருங்களேன், பணம் பொருள் ஐஸ்வர்யம் அது தன்னால் வந்துவிடும். நீங்க உழைக்கிற உழைப்புக்கே வந்துடும், உங்க சின்சியாரிட்டிக்கே வந்துடும். நீங்க உண்மையா இருந்து தேவனை தேடுறதுக்கே உங்க பின்னால எல்லாத்தையும் அவர் தந்துருவாரு. ஆனா அவருக்கு அடையாளமா இருக்கிறீங்களா? அவருக்கு சாட்சியா இருக்கிறீங்களா? நம்ம நினைக்க கூடாது. என்னை பொறுத்தவரையில் எப்படி தெரியுமா, சூரியனையும் சந்திரனையும் விட நட்சத்திரங்கள் தான் இன்னும் மகிமையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. சில விஞ்ஞானிகள் சொல்றாங்களா, சூரியனை விட மிகவும் பிரைட்டான நட்சத்திரங்கள் இருக்கிறதாம் வானத்துல. இன்னும் மகிமையான பெரிய அளவில் உள்ள நட்சத்திரங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கிறதாம். அப்ப நான் என்ன அர்த்தம்னா, உங்க சந்நிதியில உருவான உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விட மகிமையானதை செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. உங்களை விட இன்னும் 100 மடங்கு தேவனுக்கு வைராக்கியமா மாற போறாங்க. உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு நினைப்போடு தான் உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். உங்கள் பிள்ளைகளை உண்மையாகவே சொல்றேன், நட்சத்திரங்களை மேல உயர்த்துறதுக்கு நான்ப்பா என்ன பார்க்குறேன். நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் படிப்பு அறிவில்லாதவர்கள், 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்த அம்மா அப்பா மாதிரி தான். ஆனால் அவங்களெல்லாம் எங்கள் மூலம்தான் அபிஷேகமே பெற்றாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பொன் பொருள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவங்க எங்களை மாதிரி ஷைன் பண்ணலை, எங்களை மாதிரி பிரயோஜனப்படலை கர்த்தருக்கு. ஆனால் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த நாங்கள் இன்னைக்கு தேவனுக்கு மகிமையான அடையாளமான ஒரு சாட்சியாக உங்கள் முன்னால் நிற்க வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு பிறந்த பிள்ளைகள் இன்னும் மகிமையான சாட்சிகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நீங்க கொஞ்ச நேரத்துல ஐயோ என் பிள்ளை சரியில்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் என் தேவன் உங்கள் வாழ்க்கையில அடையாளமாய் உங்கள் பிள்ளையை மாற்ற முடியும். நீங்க உங்க பிள்ளைகளுக்குள்ள பாருங்க, காலத்தினால் பிள்ளைகள் மாறுவாங்க. காலம் சேஞ்ச் ஆகும், நாட்கள் சேஞ்ச் ஆகும், ஆண்டுகள் மாறும். ஆண்டுகளுக்கு ஏற்ப நீங்க பாருங்க, கடைசி காலம் வரப்போகுது ஆண்டு சொல்றாரு. கடைசி காலத்துல ஆண்டு வருகிறார் என்று சொல்லி நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்களாம். அவர் தான் வந்துருவாரு, ஏன் திருமணம் பண்ணணும்? அவரு தான் வந்துருவாரு, அதனால் திருமணம் பண்ணாமலே வாழ்ந்து கொள்ளலாம், திருமணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், இப்படி என்று சொல்லி சாத்தான் மக்களை வஞ்சிப்பானா. அந்த கடைசி காலத்தில் என் ஆண்டவர் வருவதற்குள்ளாக உலகம் சீரழியுமா. ஆனா ஆண்டு சொல்றாரு, இப்படிப்பட்ட உலகத்துல நீங்க தான் வாழ்றீங்க, நீங்க அடையாளமா இருக்க வேண்டும், நீங்க பரிசுத்தமா வாழணும், நீங்க என் மகிமையை வெளிப்படுத்தணும், கணவன் தான் மகிமையை வெளிப்படுத்தணும், மனைவி தனக்குள்ள மகிமையை வெளிப்படுத்தணும், பிள்ளைகளாகிய நட்சத்திரங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை உலகத்துல வெளிப்படுத்திடணும். அதற்காக தான் உங்களை அடையாளமாய் நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அன்பான தெய்வச்சனமே, கடைசி நாளில் பரியாசக்காரர்கள் வந்து நம்ம சபைகள்ல வீட்டுல பல இச்சையின் வல்லமைகளை கொண்டு வருவாங்க. எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்க போகிறோம். நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம் குடும்பத்தில் தேவனுடைய சாட்சி நிலைத்து நிற்க என் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறாரா? அன்பான தெய்வச்சனமே, கணவனான உனக்கு தெய்வ கரத்தில் ஒப்பு கொடுத்து விடு. மனைவியாய் இருக்கிற, சந்திரனாய் இருக்கிற மனைவியே, உன்னை என் தெய்வ கரத்தில் ஒப்புக்கொடு. ஒருவரையும் ஒருவர் ஆள வேண்டாம், தேவன் ஆளுகை செய்வார். குடும்பத்தை கட்டக்கூடியவர் தேவன் தான்.
உங்க மனைவி உங்களுக்கு கிரீடமா இருப்பானா அது உங்களுக்கு அலங்காரமாய் ராஜ முடியாய் அது இருக்கும். எந்நாளுக்கும் என் தேவன் அதில் அலங்காரமாய் இருப்பார். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பின்னால நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்களே, ஆனால் நிச்சயமாகவே தேவன் அதில் அடையாளமாய் வெளியே வருவார். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க எவ்வளவு பெரியவர்களாய் மாறினாலும் ஆண்டவரே, இந்த உலகத்துல ராஜா உமது சத்தியத்தின் படி தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற உமது வல்லமையின் படி என் குடும்பம் ஆளப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியா என் தேவன் விரும்புகிறார். ஒரு விவசாயி அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்தணும். இது உங்களால் உருவான குடும்பம் அல்ல, இது உங்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. நீங்க எந்த சொத்து சேர்த்து வைக்கல, இதை உருவாக்குறதுக்கு எந்த பிரயாசமும் எடுக்கல. என் ஆண்டவர் தான் உங்களை கணவனாக ஒரு சூரியனாக மாற்றினவர். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. நீங்கள் தலைவனா இருப்பது அவர் கிருபை. அவருக்கு நன்றி சொல்லுங்க. கணவனா இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஒரு மனுஷனாய் நினைத்து நான் உம்மை அடையாளப்படுத்துவேன், நான் உம்மை உயர்த்துவேன், நான் உமக்கு மகிமையா வாழுவேன் சொல்லி என் மேல ஒரு ஹோப் வச்சிருக்கிறீங்களே, என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்களே, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே. கணவன்மாரே, உங்க குடும்பம் எல்லா குடும்பத்தை காட்டிலும் வித்தியாசமான ஒரு குடும்பமாய் மாற முடியும். இந்த இடத்திலேயே நீங்க மகிமைப்பட முடியும். இந்த இடத்திலேயே நீங்க லீடரா இருக்கலாம், லீடர் இல்லாம இருக்கலாம். நீங்க தேவ ஆவி பெற்று நீங்க ஒரு சூரியனா இருந்தால், தேவனுடைய மகிமை இருந்தால், ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, எனக்கு நல்ல ஒரு சந்திரனை கொடுத்தீங்களே, நல்ல நட்சத்திரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீங்களே, ஆண்டவரே நான் என் கடமையை முதலாவது நான் செய்வேன், நான் என் பொறுப்பை முதலாவது நான் செய்வேன். ஒரு நாளும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன். ஆண்டவரே ஆண்டவரே, நான் அடையாளமாய் மாறுவதற்கு ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்தணுமே, என்னை இன்றைக்கு உமது மகிமை நான் நிரப்பணுமே. ஆண்டவரே நான் என் குடும்பத்திற்கு ஆண்டவரே அதிகாலையில் எழும்பி என் குடும்பத்தை உமது சத்தியத்தில் நடத்தணுமே. ஆண்டவரே உமது பரிசுத்தத்திற்குள்ளே நான் காத்துக்கொள்ளணுமே. ஆண்டவரே கணவன் ஆனவன் உன் மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டே இரு. கணவன் ஆனவன் உன் நட்சத்திரங்களாகிய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தினமும் பொறுப்போடு ஜெபி. அந்த பிள்ளைகள் அடையாளமாய் மாறுவார்கள். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய், அசுத்த ஆவியின் வல்லமைகள் விலகி போகும்படியாய், உன்மேல் இருக்கிற ஒளியின் வல்லமை எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி போடும். சுந்திரன் சந்திரனுக்கு விட சூரியன் அதிக வல்லமை உள்ளது, அதிக பவர் உள்ளது. ஓ ரபாலா ஷதனம லக்குரபா, என் தேவன் நீதியின் சூரியனா. அந்த தேவனுக்குடைய அடையாளத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த மகிமையை கொடுத்திருக்கிறாரே. தேவனை போல ஒரு சாயல் ஒரு ஆண் மகனுக்கு தானே இருக்கிறது. ஓ அந்த கிருபை உன்மேல் இருக்கிறதே, அதை தங்கும்படியாய் தேவனை கூப்பிடு. ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கென்று கொடுத்த இந்த மகிமையின் குடும்பத்திற்காய் நன்றி, இந்த மகிமையின் ஆலயத்திற்காய் நன்றி. இதில் நீ மகிமை பட போகிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். ஆண்டவரே என் கிரீடத்தை எடுத்து வைத்து நான் ஓட மாட்டேன். நான் ராஜாவா இருப்பேன், ஆனால் என் மகுடம் என் தலையில் எப்பொழுதும் அலங்காரமாய் ஒளி வீச வைப்பேன். ஆண்டவரே என் பிள்ளைகளை நட்சத்திரங்களாக பிரகாசிக்க பண்ணுவேன். ஆண்டவரே கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி கணவனாய் இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, என் தேவனால் உண்டானது. என் தேவன் உங்களை கணவனாய் உருவாக்கி இருப்பாரே, ஆனால் அவர் அதில் அடையாளமாய் மாற வேண்டுமா? என் இயேசு மகிமைப்பட வேண்டுமா? நீதியின் சூரியன் உன்மேல் உதித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? நீ மனஹர தனமலபா, நீ பகலில் வெளிச்சத்தை உருவாக்க வேண்டுமா? இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்க வேண்டுமா? என் தேவனே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மாறிக்கும் இந்த கிருபை இன்றோடு இறங்கி விடட்டும். அந்த வல்லமை இவர்களை பிடித்துக் கொள்ளட்டும். அந்த குடும்பத்தை இவர்கள் ஆளட்டும், தன் குடும்பங்களை ஆட்சி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒளி விளக்காய் இவர்கள் இருப்பார்களாக. ருமா தனம லகர பூதரபா, ஓ ரபல ஷதனம லபா. தேவனை துதிப்பாயா? இன்றைக்கு அந்த கிருபை வருகிறது. உனக்குள் இருக்கிற அத்தாரிட்டி வரப்போகிறது. உனக்குள் இருக்கிற ஞானம் வெளிப்பட போகிறது. நீ முட்டாள் அல்ல, நீ பலவீனமானவன் அல்ல, நீ தேவனுக்குள் சிறந்தவன், நீ தேவனுக்கு பிரியமானவன். உன்னில் அவர் மகிமைப்பட போகிறாராம். உன் ஞானம் விருத்தியாக போகிறதாம். உன் வல்லமையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் ஒவ்வொரு கடவன் மேலும் இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. ஆமென் என்று சொல்லுங்களே, ஆமென் என்று சொல்லுங்களே. உன் குடும்பம் தேவனுக்கு அடையாளமான குடும்பம், எழும்பி பிரகாசிக்கிற குடும்பம். ஹalleluya. மனைவியான
சந்திரனே உன்னை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்து விடு. ஆண்டவரே சொல், ஆண்டவரே இருளில் வெளிச்சத்தை கொண்டாடுவதற்காக என்னை அனுமலா ஹதரபலபா சூரியனோடு இணைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. சூரியனாகிய என் கணவனுடைய தலைக்கு நான் கிரீடமாய் இருப்பேன் ஆண்டவரே. ஒரு புத்தி உள்ளவளாய், ஒரு குணசாலியாய் இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் இருக்கிற இடத்தில் உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் இருப்பேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆண்டவரே நட்சத்திரங்களை உருவாக்கும்படியாய் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஓ ரபலா சதனமலபா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணேன். ஓ ரபுல சதனமா இது உன்னுடைய குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்டது. சத்துரு விலகி ஓடுகிறான், பிசாசு விலகி ஓடுகிறது. பயப்படாதே, உனக்குள் இயேசு இருக்கிறார். நீ புத்தி உள்ளவளாய், குணசாலியாய் இன்று முதல் மாறுவாய். உன் தேவன் உன் மூலமாய் மகிமைப்படுவார். உன் கணவனுக்கு அலங்காரமாய் தான் இருப்பாய், குணசாலியாய் இருப்பாய். நீ சொல்கிற வார்த்தை ஒன்றும் அவனை ஆறுதல் படுத்தும், அவனை மேன்மையாய் உயர்த்தும். ஒரு விசை கரங்களை தட்டி ஆவியில் இறைந்து, பெண்ணானவள் தேவனை மகிமைப்படுத்தி விடுங்கள். உங்கள் மேல் சந்திரத்தின் வெள்ளி உச்சம் வெளியே வருவதாக, தேவன் மகிமைப்படுவாராக. ரிபலா ஷகதனமல தினமல துரபல பரபலபா ஆவியானவர் 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 இந்த ஆலயத்தில் அசைவாடுகிறார். இந்த குடும்பங்கள் கட்டப்படுகிறது. இனி பிரிவினை வராது, இனி சர்ப்பம் வராது, உன் குடும்பத்தில் அசுத்த ஆவி வராது, சண்டை சஞ்சரவுகள் வராது, குழப்பத்தின் ஆவிகள் வராது. என் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கட்டப்படுகிறீர்கள், நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள், தேவனுக்கு அடையாளமாய் மாறுகிறீர்கள். ஓ ரபலா சதனமல பாபா கணவன் மனைவியாக இருக்கிற அனைவரும் ருபலா சதனமா உங்கள் நட்சத்திரங்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை விட எங்கள் நட்சத்திரங்கள் உம்மை மிகவும் அதிகமைப்படுத்துவார்கள். எங்களை விட 100 மடங்கு அதிகமாய் உமக்கு அடையாளமாய் மாறுவார்கள். நாங்கள் செய்வதை விட இன்னும் மகிமையானதை உங்களுக்கு செய்வார்கள். அவர்களை உமது சத்தியத்தில் நடப்பேன் ஆண்டவரே. உம்மை பற்றி சொல்லுவேன், உமது அடையாளங்களை கற்றுக் கொடுப்பேன். கர்த்தர் யார் என்பதை சொல்லிக் கொடுப்பேன். அவர்கள் கண் முன்னாலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ரூபாலா சதனமா ஒரு பொறுப்படுத்துக்கள், ஒரு பொறுப்படுத்துக்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பம் இனி தேவனுக்கு அடையாளமா இருக்குமா? உன் பிள்ளைகள் உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களா? உன்னை பார்த்தே மாறுவார்களா? உன் அன்பை பார்த்தே தேவனோடு இணைவார்களா? பக்தி உள்ள குடும்பமாய் மாறுமா? இயேசுவிடத்தில் சொல், இனி சத்துரு என் குடும்பத்திற்குள் வரக்கூடாது. இனி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இனி தேவனுக்கு அடையாளமான ஆசீர்வாதமான ஒரு சாட்சியாய் நாங்கள் இருப்போம். இயேசுவை ஹாதன்மிலி ஹாத்மலரபா ஆவியானவரே உமது கரத்தில் ஆலயத்தின் பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன். இதற்காக தானே இந்த கடைசி காலத்தில் நாங்கள் அழியாமல் இருக்கும்படியாய் எங்கள் குடும்பங்களை உருவாக்கினீர். இந்த ஆலயம் இதற்கு சாட்சியாக இருக்கும். நல்ல சாட்சிகளை உருவாக்கும், நல்ல குடும்பங்களை பெற்றெடுக்கும் ஆண்டவரே. இன்று முதல் இவர்கள் ஒவ்வொரு மீதும் அது மகிமை விளங்கட்டும். நீர் மகிமைப்படும், நீர் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மட்டும் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஒரு புருஷனை சூரியனாகவும் மனைவியை சந்திரனாகவும் நம்முடைய குழந்தைகளை நட்சத்திரங்களாகவும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. புருஷர்மார், நீங்கள் ஒரு சூரியன் என்பதை இன்றையிலிருந்து மனதில் நிர்ணயித்து கொள்ளுங்க. ஆமேன். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு கணவன் சரியாய் அமையலைன்னா அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு சூரியனாய் அவர் மாற்றுவார். உங்களை ஆண்டவர் ஒரு சூரியனாய் நீங்கள் ஒளி வீசுவீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லா சகோதரர்கள் அப்படியே கரங்களை உயர்த்தி, எல்லா சகோதரர்கள், இயேசுவே உம்முடைய கிருபையினாலே நீதியின் சூரியனாகிய அவர் உங்களை சூரியனாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஒரு சூரியனாய் மாற்றும். என்னில் இருள் வேண்டாம், என்னில் சாபம் வேண்டாம், என்னில் பலவீனம் வேண்டாம், என்னில் குறைகள் வேண்டாம். என்னை ஒரு சூரியனாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே சகோதரிகள் கரங்களை வணக்கமாய் வைத்து, ஆண்டவரே என்னை ஒரு சந்திரனை போல் அழகுள்ளவளாய், ஆண்டவரை சந்திரனை போல், ஆண்டவரை சமாதானத்தை சாந்தத்தை உடையவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் என் கணவனுக்கு ஒரு கிரீடமாக இருக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சகோதரிகள் எல்லாரும், எல்லா பெண்களும் அப்படியே கரங்களை கூப்பி ஆண்டவருக்கு நேராய், ஆண்டவரே என்னை ஆண்டவரே தகப்பனே ஒரு சந்திரனை போல் அழகுக்கு அழகு, குளிருக்கு அந்த குளிமைக்கு குளிமையாக இருக்கிற அந்த சந்திரனை போல என்னை மாற்றும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஜெபம்
பண்ணுங்க. அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தரட்டும். ஆண்டவரே என்னை சூரியனை போல மாற்றும். ஆண்டவரே என்னை சந்திரனை போல மாற்றும். ஓரே பவுலுஷாபா லதி அந்த நம் ஹாலே லூயா ஹாலே லூயா. அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நட்சத்திரங்களாய் தான் அவர் வைப்பார். ஹாலே லூயா. அவர்கள் உன்னை விட சிறந்தவர்களாய் மாறுவார்கள். உன்னை விட மேன்மையானவர்களாய் மாறுவார்கள். ஹாலே லூயா. கர்த்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஹாலே லூயா. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனைக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமாக இருக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்கள் வாலிபர்களை நட்சத்திரங்களாய் ஆண்டவரை அப்பா நீர் மாற்றும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். சபை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து உங்களை சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமாய் அவர் வைப்பார். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி சர்ச், 35A நாரிஸ் ரோட், சிங்கப்பூர் 208277. இமெயில் அட்ரஸ் kingofglorychurch@yahoo.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.